திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியும் இந்த தேர்தலிலே வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக அமித்ஷா அவர்கள் அடிக்கடி வந்துவிட்டு போகிறார். நான் பலமுறை சொன்னதை போல பாராளுமன்ற தேர்தலுக்கு 8 முறை வந்தார் மோடி. 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்த மோடியை தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டியது தமிழ்நாட்டு மக்கள் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. அவர் 8 முறை வருவதற்கு முன்பாக ஒரு சீட்டிலாவது ஜெயித்தார்கள். அவர் 8 முறை வந்த பிறகு அதுவும் போய்விட்டது. ஆக அமித்ஷா அவர்கள் 2வது முறையாக வருகிறார். முதல் முறையாக வந்தபோது அவர் கூட்டணியில் அவர் எங்கேயெல்லாம் போகிறாரோ ஆங்காங்கே இருக்கிற பெரிய கட்சியெல்லாம் விழுங்கி விடுவார். மகாராஷ்டிரத்துக்கு போனார், அண்ணனையும் தம்பியும் பிரித்தார். சரத்பவருக்கும் அவருடைய தம்பிக்கும் தகராறாய் கட்சி உடைத்தார்கள். அதே போல சிவசேனா கட்சியும் 2ஆக உடைத்தார்கள். இங்கே அமித்ஷா காலை வைத்தார், பாமகவில் 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க. ஆக அடிக்கடி அமித்ஷா வர வேண்டும். ஏனென்று சொன்னால் அவங்க கட்சியில் இருக்கிறதெல்லாம் உடைப்பதற்கு நாங்கள் தேவையில்லை. ஒரு முறை வந்தார், பாட்டாளி மக்களை உடைத்தார். அடுத்த முறை வந்தார், இப்பொழுதே அதிமுகவில் பிளவு ஆரம்பித்து விடு. வேலுமணி கோஷ்டி ஒரு கோஷ்டியும், எடப்பாடி கோஷ்டி ஒரு கோஷ்டியும், சில பேர் அந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமா என்று. அது மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வந்தது. செல்லூர் ராஜு வீட்டில் வேலை செஞ்சவன் 200 கோடி எடுத்துட்டு போய்க்கிறான். அதாவது ஏதாவது பழமொழி சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கனவு கண்டா வெளியில சொல்ல முடியாது. அது மாதிரி திருடனுக்கு தேல் கட்டினாலும் சொல்ல முடியாது. அதுபோல போலீஸ்ல இன்றைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார்கள், தகவல் வந்திருக்கிறது. அவர் வீட்டில் வேலை செய்தவனே 200 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறான். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயம். காரணம் என்னன்னா, அந்த 200 கோடி எப்படி வரும் என்று இப்போ தெரியுதா? அமித்ஷா வந்துட்டு போனா என்ன ஆகுதுன்ட்டு. அதே பேர் திருப்பூர்லேருந்து ஒரு எம்எல்ஏ, அவங்க ஏடிஎம்கே எம்எல்ஏ, அவர் வீட்டில் இருந்து 250 கோடி. இதெல்லாம் யார் பணம் என்கிற ஆராய்ச்சியை இப்படிதான் விடுவான் அமித்ஷா, கட்சியை உடைக்கிறதுக்கு. ஆக நாம் தெளிவாக இருக்கிறோம். நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டு மக்கள் நம் பின்னாலே இருக்கிறார்கள். குறிப்பாக தாய்மார்கள், 100க்கு 90% தாய்மார்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதென்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அது மட்டுமல்ல, கொஞ்சம் பேருக்கு இந்த உரிமை தொகை விட்டு போயிருக்கிறது. அதையும் மிக விரைவிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தாமோ அன்பரசனுடைய முயற்சியில் தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளாக விடுபட்டவர்களுக்கும் கட்டாயமாக திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுக் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.